சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவரது பினாமிகள் நண்பர்களை கைது செய்வதற்கு துணைப்படை இராணுவம் சென்னையில் குவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8 மணி முதலில் இருந்து தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி உறவினர்கள், அலுவலகங்கள், குறிப்பாக நண்பர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேரளாவில் இருந்து வந்தவர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து தற்பொழுது சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் 15 மாதங்கள் சிறையில் இருந்தார். தற்பொழுது பல நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை அளிக்கக்கூடிய காரணத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். இதனால் செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலம் ஆதாரத்தை வைத்து செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் நேற்று காலை 8 மணி முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த திடீர் சோதனையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கரூர் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மெஸ் உரிமையாளர் சுப்பிரமணி வீடு, கரூர் பழனியப்பா நகரில் உள்ள ஆல்பின் டவர்ஸ் குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் கரூர் ஈரோடு சாலையில் உள்ள கோதை நகர் பகுதியில் வசிக்கும் சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்திக் வீடு உள்ளிட்ட 3 இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. கேரளாவில் இருந்து 20 அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்ட 3 குழுக்களாக காலை 9 முதல் திடீர் சோதனைகள் மேற்கொண்டு வருவதால் இந்த 3 பெரும் பிரிவுகள் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை சோதனைகளை முழுமையாக செய்வதற்கு கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 27 துணைப்படை இராணுவமும் சென்னையில் குவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளிலும் இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இவர்கள் கைது செய்யப்பட்டாலே அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள்தான். அதற்குள்ளாக செந்தில் பாலாஜியை தன்னுடைய பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு ஓரளவாவது கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக திமுக அடையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவருக்கு எதிரான ஆதாரங்களை வைத்து செந்தில் பாலாஜிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.